இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். தேவன் பூமியை உருவாக்கும் போது அவர் தன் மனதில் நிர்ணயம் பண்ணின உலகத்தை தன்னுடைய ஜீவனாலே வார்த்தையை உலகம் உருவாக அனுப்பினார். உதாரணத்திற்கு, நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய வார்த்தை. நான் வாழ்கிறேன் என்றால் அது என்னுடைய உயிர். பூமியில் பிறந்த மாம்ச தேகத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. தேவனுடைய தூதர், மன்னா, கன்மலை என்று காலங்காலமாக செயல்பட்டு கொண்டே தான் இருந்தார் இயேசு. ஆகாரை, கிதியோனை சந்தித்தவர் இயேசு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடன் அக்கினியில் உலாவின தேவபுத்திரன் இயேசு. இவ்விதம் பிரச்சனைகள், வியாதிகள், தேவைகள் என்று மனிதர்கள் படுகிற பிரயாசங்களில் இயேசு அங்கு இருந்தார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டது போல அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய சுற்றித் திரிந்தார். குஷ்டரோகிக்கு, குருடருக்கு, மரித்தவர்களுக்கு என்று நன்மை செய்தார். பைபிள் சொல்கின்றது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு மாம்ச தேகத்தில் இருந்த நாட்களில் துயரங்களை, கஷ்டங்களை அவர் அனுபவித்தபடியால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடுவில் போகிறவர்களுக்கு கூட இருந்து உதவி செய்து கொண்டே இருக்கிறார். லூக்கா 5:1 சொல்கிறது, இயேசு கெனசரேத் கடல் அருகே வந்து நின்றார். இயேசு எங்கு கடந்து வருகிறாரோ அங்கு ஒரு நோக்கத்திற்காக அவர் வருகிறார். அப்பொழுது அங்கு 2 சம்பவங்கள் நடக்கின்றது. ஒன்று, இயேசு வந்து நின்றதும் அவரை கண்ட ஜனங்கள் திரளாக அவர் அண்டையில் வந்து கூடினார்கள். அடுத்தது, அவர் கண்ட காட்சி, பேதுரு வலையை அலசி கொண்டிருந்தான். முதலாவது, தம் அண்டையில் கூடி வந்த ஜனங்களுக்கு போதிக்கிறார். அதன் பிறகு பேதுருவிடம், உன்னுடைய படகை ஆழத்தில் கொண்டு போய் மீன்பிடி என்கிறார். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று மிகுதியான மீன்களை பிடித்தான். முதலாவது, பரலோக மன்னாவை தேவன் கொடுக்கிறார். பிறகு பூலோக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இயேசு போதிக்கும் போது சீமோன் அதை கவனித்தபடியால் தான் படகை ஆழத்தில் கொண்டு போவதற்கான உற்சாகத்தையும் பலனையும் பெற்றான். இங்கு பேதுரு மீன் பிடிக்க சென்றது அவருடைய வேலை. வருமானத்திற்காக பேதுரு மீன் பிடிக்கும் தொழிலை செய்தான். அவனுடைய பிரயாசம், கண்விழிப்பு வீணாக போகாதபடிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்திற்கு இயேசு வந்து நின்றார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் சிறிதாயினும் பெரிதாயினும், அது வீட்டிலாகிலும் வெளியிலாகிலும், எந்த வேலையை நாம் செய்தாலும் அவைகளை ஆசீர்வதிக்கிறார். எனவே தேவனுடைய மக்கள் விசுவாசத்தோடு, நான் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் என் அருகில் கர்த்தர் இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு சகல பணிகளையும் செய்வோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லியிருக்கிறார். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை, பலவீனம் அடைவதில்லை.